ஸோ இந்த 100 days ஃபுல்லாக நீங்கள் டிஎம்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வீழ்ச்சிக்கு என்னென்னலாம் ஸ்டெப் எடுக்க முடியுமோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன, எங்க தண்ணி வருதோ இல்லை அங்க தண்ணி வரணும். இன்னும் 100 முறை பேசுவேன், மீண்டும் பேசுவேன். அது ஒரு பெரிய இது இருக்குதுங்க அவர் மைண்டில். அப்படியே வந்து அவர் தான் வந்து ரொம்ப மாசா பண்ணுற மாதிரியும் ரொம்ப கெத்தாக நடந்துக்கிற மாதிரியும் அந்த 3rd generation இது வந்து அப்படியே நான்லாம் யாரு அப்படின்னு அவர் ரொம்ப கெத்தாக சுற்றிட்டு இருக்கிறாரு. அமைதியாக இருந்திருக்கலாம். உங்களுடைய முன்னாள் அமைச்சரை காப்பாற்றுறதுக்காக, கரூர்காரரை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் குறுக்க புகுந்து உங்களுக்கு ஒரு ஸ்மேக்கப் போட்டாரே, அவர் சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் உங்களால் எவ்வளவு பெரிய அவமானம். 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர். சரி, ரைட், ஓகே, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறோம். சரி, இதெல்லாம் வந்து ஒரு தீர்மானமா மிச்சம் 8 தீர்மானம் என்னது? ஒன்னு இருக்கு, இன்னொன்னுங்க, இன்னொன்னுதாங்க இது. அதான் சார் 9 தீர்மானம் படிச்சு முடிச்சிட்டேன். ₹1 எத்தனை பழம்? 2 பழம். ஒன்னு இந்த இருக்கு, இன்னொன்னுங்க, இன்னொன்னுதாங்க இது. வயது வரம்பு எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் இல்ல சார், ஒரு பொசிஷனுக்கும் ஒரு வயது வரம்பு அப்படிங்கிறது தான் தீர்மானம். இந்த மீட்டிங்ல மொத்தமா இவங்க பேசுறதே வயது வரம்பு பத்தி மட்டும்தானா? இன்னொன்னுதாங்க இது. இதுக்கு முன்னாடி பார்த்த ஆப்பனன்ஸை விட இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஆப்பனன்ஸ், யங்ஸ்டர்ஸுங்க, யங் பிளட் ரெடியா இருக்கிறாங்க. நீங்க என்ன பேசினாலும் பதில் சொல்றாங்க. உங்களால அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. இப்படின்ற இந்த ஸ்டேஜை இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்றதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம இன்னைக்கு இம்பேலன்ஸா சுத்திட்டு இருக்காங்க இந்த திமுக. உங்களுக்கு காசு கொடுத்து வேலை பார்க்கறதுக்கும் விசுவாசத்துக்கு வேலை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சாம்பிள் காட்டட்டுமா? இந்த பக்கம் பேச தெரியாமல் இல்லை. வெற்றி தலைவரின் கடைக்கன் பார்வைக்காக எந்த கவர்னர் புறக்கணிக்கப்பட்டாரோ அதே கவர்னர் முன்பு தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. முடிஞ்சதோட சொல்றா பாப்போம். See, this is not ADMK, this is not எடப்பாடி பழனிசாமி. அதுதான் இவங்களுக்கு இப்போ வந்து செட் ஆகல. நாங்க என்ன வாயிலே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? டிவிகேடா? கண்ணாடி மேடை நேயர்களுக்கு வணக்கம் சார். சார் 100 நாள் டிவிகேவோட ஆட்சி என்ன இருந்துச்சுன்னு எல்லா சேனல்லையும் பேசியிருப்பாங்க, நம்ம சேனல்லையும் நம்மளாம் பேசணும் சார். ஆனால் 100 நாள் டிஎம்கே என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி யாருமே பேசல. அதை நாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் திமுகலேருந்து முக்கிய அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன முக்கியமான அறிவிப்பு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் சார். முதல்ல இந்த 100 நாள் டிஎம்கே வந்து ஆக்கப்பூர்வமா செயல்பட்டாங்களா, முதல்ல இந்த தோல்வியை அவங்க அக்செப்ட் பண்ணாங்களா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். அதுதான் அங்கதான் ஆரம்பிக்க வேண்டிய பாயிண்ட். சரி, மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துருச்சு. ஓகேப்பா, அதுல இருந்து ஒரு 5 நாள் 6 நாள் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒருத்தவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. உனக்கும் ஒருண்டிச்சு அப்படித்தான், இந்த மாதிரிதான். இவ்வளவு நேரம் சூட் ஆரம்பிக்கணும், ஒரு 10 நிமிஷம் உட்காந்துமா, அப்பெல்லாம் குறுக்க வந்தானா, இப்ப பாருங்க உங்க மண்டை கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கான். அதான். ஸோ இவங்க இந்த பறக்கிற இந்த கொசுங்களுக்குலாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னுமே வந்து பிரச்சனை வெளியே இருக்குதுன்னு நினைக்கிறது தான் பிரச்சனை. ஓகே சார். இப்போ நம்ம வந்து இதை 2 விதமா பிரிச்சு பார்த்துப்போம். ஸோ இப்போ ஒரு சைடு ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சிருது, 10ஆம் தேதி எப்படியோ வந்து ஆட்சி அமைச்சிருது, பெரும்பான்மையை நிரூபிச்சிருது, ரைட், ஓகே. அந்த கட்சி ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறமா 10ஆம் தேதி மே மாசத்துலேருந்து ஒரு 100 நாளை இன்னைக்கு நிறைவு பெற்று அடுத்த கட்டங்களுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இங்கே பட்ஜெட் தாக்குதல் நடக்குது, அவங்களுடைய ஒவ்வொரு துறை ரீதியான வந்து மானிய கோரிக்கைகளை சொல்கிறாங்க. ஸோ எல்லா வகையிலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு பொலிட்டிக்கலாகவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவாகவும் ஈக்குவலாக இல்லைனாலும் கூட பொலிட்டிக்கலாக தே ஆர் வே அஹெட் ஆஃப் டிஎம்கே, அட்மினிஸ்ட்ரேட்டிவாக வந்துட்டு தே ஆர் டூயிங் த கரெக்ஷன்ஸ். இன்னுமே வந்து எங்கெங்கெல்லாம் சரி செய்யணுமோ அதெல்லாம் நிறைய சரி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு புது பொலிட்டீஷியன்ஸ் யாரை எங்கே எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆளை எப்படி எங்கே வேலை வாங்குறதுலேருந்து ஆரம்பித்து அவங்க சொல்கிற வேலையை செய்யணும், அவங்க இந்த அரசு மீது பயப்படணும், பழைய அரசுக்கு வந்து இன்னுமே விசுவாசமா இருக்கக்கூடாதுங்கிறது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுங்கிறது வந்து ஆக்சுவலா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பொலிட்டிக்ஸ்குள்ள என்ட்ராய் 2.5 வருஷம் ஆன
ஒரு கட்சிக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக மாறி மாறி இருக்கும்போது இன்னைக்கு அதிமுகல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இப்போவுமே உள்ளுக்குள்ள இருக்கிறவங்கல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே ஒரு கண்ட்ரோல் இருக்கும். பட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கண்ட்ரோல்ல இருந்த அதிமுக நபர்கள் நிறைய பேர் திமுகல போய் சேர்ந்துருக்காங்க. இன்னைக்கு சேகர் பாபு அவர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் அங்க போய் செந்தில் பாலாஜில இருந்து எல்லாம் அங்க போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ பாக்கி இருக்கிற செங்கோட்டையன் போன்ற ஒருவர் தான் இங்க வந்து இருக்கிறாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா அங்க இருக்கிற கூட ஒரு அவருக்கான கரெக்டான டிபார்ட்மெண்ட்டையுமே கூட கொடுத்துருக்காங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு உள்ளுக்குள்ள அந்த மெஷினரியுடைய டீப்பஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் போய் பார்த்த எத்தனை அமைச்சர்கள் இங்க இருக்கிறாங்கிறது வந்து ஆரம்பிச்சுதான் நிறைய விஷயங்கள் இதுல இருக்கும். ஸோ அதனால தாவேக்கா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்படியே நீங்க டிஎம்கே எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுல இருந்து ஒரு கட்சி இந்த பக்கம் போராடி 10ஆம் தேதி ஆட்சியை பிடிக்குது. இன்னொரு பக்கம் டிஎம்கே தோத்து போயிட்டு 6 நாளா அநியாய சதி வேலைகள்ல ஆரம்பிச்சு, அதாவது எப்படின்னா வந்து சட்ட ரீதியாக எந்த ஒரு தலைவர் ஒருத்தர் வந்துட்டு நான் ஒரு இத்தனை எம்எல்ஏ சீட்டை இன்னைக்கு நான் என் கையில வச்சிருக்கிறேன், இத்தனை எம்எல்ஏஸா இருக்கக்கூடியவங்களுடைய வாக்கு எனக்கு தான் இருக்குது, ஸோ நான் சிஎம்மா வந்துட்டு கோர்றேன் அப்படின்னு சொல்லி போய் உரிமை கோரலாம். ஆனா மெஜாரிட்டியிலேயே இல்லாத, ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டிலேயே இல்லாத ஒரு கட்சி, செகண்ட் மெஜாரிட்டியா இருக்கிற கட்சியும் தேர்ட் மெஜாரிட்டியா இருக்கிற கட்சி ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு அப்ப கூட இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற கட்சியை அடிக்க முடியாது. அவங்க 108 சீட்டு, இவங்க 2 பேரும் 59 47 ரெண்டையும் சேர்த்தா கூட 106 சீட்டு. ஆனாலும் பண்ணலாமா? அப்ப உன் கூட கூட்டணியில இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு அங்க போயிடுச்சு. அதுல 5 சீட்டு ஒன்னால கொண்டு வர முடியாது. உன்னால விசிகேவையும் ஐயுஎம்எல் அப்புறம் சிபிஐ சிபிஎம் இந்த சீட்டுகள் எல்லாம் கொண்டு வர முடியுமா உன்னால? இந்த 7-8 சீட்டை நீ கொண்டு வந்துட்ட அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். அப்ப அவங்க வந்து 108 + 5 113 இருப்பாங்க, நம்ம ஒரு 106 இருக்கிறோம். இந்த 7 சீட்ஸ் தான் நம்ம 113 ஆயிடுவோம். அப்ப நீ வேணா வந்துட்டு பாமகவை எப்படியாவது உள்ள கொண்டு வா, பாஜகவை மட்டும் கழட்டி விட்டுறலாம் இப்படின்னு சொல்லி 1000 திட்டங்களை போட்டுமே இடதுசாரி கட்சிகளாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இது ரொம்ப வந்து விரோதமான ஒரு விஷயம், மக்கள் விரோத செயல், இது வேண்டான்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவங்க வெளியே வந்தனால இன்னைக்கு இந்த ஆட்சி அமைஞ்சது. அவங்க அன்னைக்கு மனசாட்சியை கலட்டி போட்டுட்டு திமுக அந்த கூட்டணிக்கு அன்னைக்கு வழிவகுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த மக்கள் காலத்துக்கும் அந்த கட்சிகளையும் மன்னிச்சிருந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்டார்ட்டை தான் நீங்க கேட்குற இந்த 100 நாட்கள்ல என்ன பண்ணுச்சு திமுகங்கும் போது எக்ஸ்ட்ரா 1 வீக் கொடுத்துருங்க அவங்களுக்கு. ஏன்னா 4ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் அவங்க பண்ண செயல்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஸ்டார்டிங் புள்ளியே அவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட். ஒரு கட்சி இன்னைக்கு வந்துட்டு சம்பந்தமே இல்லாம எங்க இருந்தோ திடீர்னு முளைச்சு ஜெயிச்சிருச்சுன்னு ஊரே செலிப்ரேட் பண்ணி நாடே அதை பத்தி பேசி உலகமே அதை வந்துட்டு திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கும்போது ஒரு 4 கட்சி 2 கட்சி மட்டும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இதை பேசாம இப்படி திருப்பி போட்டுடலாமா, இது நடக்காம இருக்க இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா யாருமே எதிர்பார்க்காத நடவடிக்கைகளை செய்து அனைவரின் நம்பிக்கையும் இன்னைக்கு இழக்கிறதுக்கான அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் அவங்களே ஈடுபட்டாங்கன்றதுதான் இவங்களுடைய இந்த 100 நாளுக்கான ஸ்டார்ட். எதிர்கட்சிகள் வந்து இப்போ இருக்கிறது வந்து ஸ்டார்டிங்ல என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் சார். அதுக்கப்புறமா வந்து டிவிக்கே வந்து பெரும்பான்மை நிரூபிச்சு அவங்க கூட துணை கட்சிகள்லாம் வந்து அவங்க இப்போ ஆட்சி அமைச்சிட்டாங்க. மே 10ஆம் தேதி முதல் 3 கையெழுத்து போடுறாங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை, போதைப் பொருள் தடுக்கிறதுக்கான விஷயங்கள், இதெல்லாம் வந்து 200 யூனிட் இலவசம் அப்படின்னு. அந்த 200 யூனிட் இலவசத்துலேருந்தே பிரச்சனை விமர்சனம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இதே முன்னாள் முதல்வர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க, 6 மாதம் வரையும் நாங்கள் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம்னு அவர் ட்வீட் பண்ணதும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அதே வந்து அந்த 200 யூனிட் இலவசம்னு சொல்லும் போதும் முதல்ல அதை விமர்சிச்சதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இல்லை அதான் அதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா 6 மாதம் இந்த ஆட்சிக்கு நாங்கள் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க மாட்டோம், இந்த ஆட்சி வந்து எப்படி நடப்பது என்பதை 6 மாதம் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னது ஒரு பக்கம். அதாவது வந்து இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு நாங்கள் வேலையை பார்க்க மாட்டோங்கிறத அன்றைக்கி அவர் மீன் பண்ணியிருக்காரு. நாங்களும் அதிமுகவும் சேர்ந்து திரும்பவும் இந்த மாதிரிலாம் வேலைகளை பண்ணி எப்படியாவது நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு உள்ளே வரலாமான்ற எண்ணங்களோ இல்லை ரீஎலெக்ஷன் போகலாம் இல்லை வந்துட்டு கவர்னர் ஆட்சியை கொண்டு வரலாம், இந்த எண்ணங்கள்லாம் எங்களுக்குள்ள நாங்கள் ஒரு 6 மாதத்துக்கு லாக் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறத அவர் மீன் பண்ணியிருக்காரு, மீன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஆமாம். மற்றபடி நீங்கள் வந்துட்டு இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைகள் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். எதையாவது ஒரு சம்பந்தம் இல்லாமல் பேசணுமேங்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருப்போம். அதுலலாம் வந்து அன்னைக்கு ரொம்ப நிலைப்பாடில் அதெல்லாம் எப்பவுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. எதையாவது ஒன்று பேசி இன்னைக்கு வந்து உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எதிர்கட்சி சட்டமன்ற தலைவர் வந்துட்டு இன்னைக்கு அவரே வாலண்டரியாக வாயை கொடுத்து வாங்கிட்டு வந்துக்கிறாரு எல்லாத்தையுமே. அந்த மாதிரிலாம் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதனால அது அவங்களுடைய டிஎன்ஏல இருக்குது. ஓகே, அந்த மாதிரி ஒரு அரசியல் அப்படி சொல்லியுமே குதிரை பேரமான்ற விஷயங்கள் தாவேக எம்எல்ஏக்களை வாங்குற முயற்சியுமே வந்து யார் எடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்தாங்க. ஸோ அப்போ அந்த 10ஆம் தேதியிலேருந்து அவங்க என்னென்ன கட்டமைப்புகளை பண்றாங்க அப்படின்னா ஒரு சைடு வந்துட்டு கிரிட்டிசிசம்,
அதாவது இது சரியில்லை, அது சரியில்லை, எது இது என்ன பண்ணாலுமே எதுவுமே சரியில்லை, நீங்க என்ன வந்துட்டு எப்படி நீங்க இவ்வளவு தங்கத்தை கொடுப்பீங்க, எப்படி நீங்க சீர் செய்யறீங்க, எப்படி நீங்க வந்துட்டு 200 யூனிட்டை கொடுப்பீங்க, நீங்க முதல்ல 100 யூனிட்டை கொடுங்க போதும்னு சொல்லிட்டு இவங்களுடைய டீமை ரெடி பண்ணி அதெல்லாம் வந்துட்டு இவங்க வந்து ஐயா 100 யூனிட்டே போதும், தயவு செய்து இப்படி எங்களை கொள்ளாதீங்க, 200 யூனிட்டை ஃப்ரீயா கொடுத்து அப்படின்னு மக்கள் புலம்புற மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி இந்த டிராமா கம்பெனி ஒரு பக்கம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க இவங்களுடைய அவதூறுகளை வச்சு. ஸோ இது ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய அந்த பேச்சுக்கள் எல்லாம் இவங்க சொல்லக்கூடிய விஷயம் ஏன் தோத்தோம் அதோடைய அட்ரஸிங்ல ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியா மோகத்துல எல்லாம் ஓட்டு போட்டாங்க, சோசியல் மீடியால ஏமாந்துட்டாங்க. சரி, ஓட்டு எங்க போய் போட்டாங்க? அது பூத்துல தான் போய் போட்டாங்க. சோசியல் மீடியால பார்த்தாங்க, பூத்துல போய் ஓட்டு போட்டாங்க, மக்கள் ஏமாந்து போயிட்டாங்க, சினிமா முகத்துல இருக்கிறாங்க. அன்னில இருந்து இன்ன வரையுமே வந்து ஒரு டைலாக மாத்தாம இருக்காங்க சார். வெளியில ஓட்டு கேட்கறத தாண்டி வீட்டுக்குள்ள இருக்க 2 பேர்ட்ட ஓட்டு கேட்டோமா, வீட்டுக்குள்ள இருக்கவங்க நம்ம ஓட்டு போட வச்சோமான்றது இன்னைக்கு வரையுமே வந்து கேட்டுட்டு எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. சோ இப்ப இவங்களுடைய என்ன அப்படின்னா வந்து மக்கள் எங்கேயோ ஏமாந்துட்டாங்க. மக்கள் எப்படி ஏமாந்தாங்க, எங்க போய் ஏமாந்தாங்க, எப்படி அவங்களை இவங்க ஏமாத்துனாங்க. அதாவது இவங்களுடைய எண்ணமே எப்படின்னா என்ன சொல்லி இவங்களை நம்ம மேனிபுலேட் பண்ணலாம், என்ன சொல்லி எதிரில் இருக்கிறவங்க அவங்கள மேனிபுலேட் பண்றாங்க. மக்களை மேனிபுலேட் பண்ணி, அதாவது அவங்களுடைய மூளையை செலவை செஞ்சு அவங்கள வந்து வேற மாதிரிலாம் யோசிக்க வச்சு, இப்படி யோசிக்காத, இப்படி மட்டுமே யோசி அப்படின்னு அவங்க மூளையை எப்படியெல்லாம் மேனிபுலேட் பண்ணலான்றதுல மட்டும்தான் இவங்க என்ன இருந்திருக்குது இத்தனை நாள் அரசியல்ல. அதனாலதான் இவங்க இப்படி ஏமாத்திட்டாங்க, அவங்க அப்படி ஏமாத்திட்டாங்க, நம்ம ஏன் தோத்து போனோம், நம்ம என்ன தவறு செஞ்சோம், அந்த ரியலைசேஷன் இன்னைக்கு வரைக்கும் அட் லார்ஜ் திமுக வரல. டில் திஸ் மொமெண்ட் அவங்களுடைய ரியலைசேஷன் டில் டேட் வரல. அவங்களுடைய எண்ணமெல்லாம் என்ன அப்படின்னா சோசியல் மீடியாவில் போட்டு ஓட்டு போட்டாங்க. ஸோ இதை வச்சு தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு வந்துட்டு இந்த 6 மாதம் வரைக்கும் தான் இது நீடிக்கும், இது 6 மாதம் தாங்காது, 6 மாதம் தாங்காதுன்னு ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் வந்து இது சோசியல் மீடியாவில் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வந்தாங்கன்றதுலேருந்து இவங்களுடைய ஸ்டார்டிங் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு பக்கம் சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க. சட்டமன்றத்திலையும் போனீங்க அப்படின்னா வந்து என்னத்தை வாய் திறந்தாலும் நீங்க எப்படி விட்டு வச்சுட்டு போயிருக்கீங்க, நீங்க என்ன பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்க, எங்க கிட்ட ஃபைல்ஸ் இருக்கு அப்படின்னு இவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஒருத்தர் எந்திரிச்சு உதயநிதினு பதில் பேசுறாரு. மத்தவங்க அந்த மாதிரி ஃபைல்ஸ் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குதுன்னு சொன்னா அப்படியே அமைதியாயிடுறாங்க. நேத்து மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சேகர் பாபு அவர்கள் வந்து இந்த உருட்டல் மிரட்டலுக்கு பயப்படுறவனாங்க கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. செந்தில் பாலாஜி அவர்களும் வந்து கிட்டத்தட்ட அதுக்கான ஒரு முன்னெடுப்பு பேசினார். மற்றபடி நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அந்த டாபிக் வந்து ரொம்ப கொஞ்சம் சைலண்டா ஓரளவுக்கு போயிடுறாங்கன்ற மாதிரி இருக்கு. ஸோ இவங்களுடைய நடவடிக்கைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தலைமை, ஒரு பக்கம் வந்து அதோடைய இப்போதைய எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவங்க, இன்னொரு பக்கம் வந்து இவங்களுடைய யூடியூப் சேனல்ஸ், இவங்களுடைய இந்த ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லக்கூடிய அதோடைய கிளை இதுவாக இருக்கக்கூடிய மற்றவங்க, இவங்க எல்லாருமே வந்து சொல்றதெல்லாம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மக்கள் ஏமாந்துட்டாங்க. இன்னைக்கு எவ்வளவு நாள் இதையே சொல்லிட்டு இருக்கு. இந்த சமயத்துல தான் நிறைய பேர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்களை வந்து இணையறதெல்லாம் நடந்துச்சு. அதை வச்சு நிறைய அரசியல் பண்ணாங்க. நீங்க வந்து வாங்கிட்டு இருக்கீங்க, அங்கேருந்து எம்எல்ஏ வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு திமுக சைட்ல சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த சைடு வந்து டிவிக்கே வந்து அவங்களோட ஸ்கீம்ஸ் வந்து நிறைய பண்ணிட்டே இருந்தாங்க சார். அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல வந்து ஊழல் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பத்திரப்பதிவுத்துறையில வந்து சர்ப்ரைஸ் ரைட் போறதா இருக்கட்டும், யாராவது லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதா இருக்கும். சிஎம் செல்லுக்கு வந்து ஒரு தனி கவனம் செலுத்தி வர்ற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாருமே 15 நாளுக்குள்ள நிவர்த்தி செய்யறதா இருக்கட்டும். இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்லயும் சரி, மக்களுக்கு துரிதமா செயல்படுறதா இருக்கட்டும் சரி, இது ரொம்ப வேகப்படுத்தினால்தான் சீக்கிரமா அவங்க மேல ஒரு நல்ல பேரு கொண்டு வர்றதுக்கான காரணமா இருந்துச்சு. முக்கியமா வந்து பெண்களுக்கு அவங்க பெண்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை வந்து துரிதமா செயல்படணும் அப்படின்னு சிங்கப்பெண் அதிரடி படை இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்ததுமே வந்து பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸா வந்து டிவி கேக் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 717 டாஸ்மாக் கடைகள் முன்னதாக இருக்கட்டும், இவங்களுடைய ஸ்கீம்ஸ்ல ஆரம்பிச்சு நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ வரைக்கும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா 100 நாள் கொள்கை, 100 நாள் நாங்க என்ன சாதிச்சோம்னு அன்னைக்கு வந்து கலைஞர் இவரு ஸ்டாலின் அவர்களை வச்சு நாங்க ஒரு புக்கு போட்டோம், 100 நாள் சாதனைகள்னு சொல்லி. எவ்வளவு பெரிய புக்கு பாருங்க. ஆனா நீங்க உங்களுக்கு இன்னைக்கு 100 நாள் நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்றதுக்கு கூட உங்கள்ட்ட எதுவுமே இல்ல. நிஜமா தமிழ்நாட்டுக்குள்ள தான் பேசுறாங்களா? இது என்ன, அது எப்படிங்க சொல்றதுக்கு எதுவுமே இல்லைன்ற. ஸோ இவங்களுடைய இந்த வேர்ல்டே நீங்க பாருங்களேன், கிட்டத்தட்ட நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா டிஎம்கே இந்த ஓல் பீரியட் ஆஃப் இந்த 200 டேஸ்ல டிஎம்கே இஸ் பிகமிங் ஏடிஎம்கே. அதாவது வந்து ஒரு டம்மியா இவங்களை ஈஸியா அடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு அன்னைக்கு ஒரு ஏடிஎம்கே மேல என்ன ஒரு இது ஜெயலலிதா அம்மையார் போனதுக்கு அப்புறம் ஒரு கிரியேஷன் வந்துச்சோ மக்களுக்கு மத்தியில, ஆளுங்கட்சியா இருக்கும் போதே எடப்பாடி அவர்களை வந்துட்டு ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடத்தி ஜல்லிக்கட்டுல அவ்வளவு முழக்கங்கள்லாம் இட்டு, அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக
ஸ்டூடெண்ட்ஸுங்க கும்பலா வந்து ஒரு பெரிய போராட்டத்தை வந்து கடல் மாதிரி நடத்துறாங்க. மெரினா பீச்லயும் எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு மாவட்டங்கள்ல. அதுல வந்து சிட்டிங் சிஎம் கலாய்ச்சி லைன்ஸ் எல்லாம் எழுதி போட்டு ஆரம்பிச்ச டைம் ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டுல அவ்வளவு ஓப்பனா நடக்க ஆரம்பிச்சது. அந்த அளவுக்கு அன்னைக்கு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா திமுக கிட்டத்தட்ட அந்த இடத்த எடுத்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியலா அவங்க மாறிட்டு வராங்க. எல்லா இடங்கள்லயுமே வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறது, எல்லா இடங்கள்லயுமே பதிலே இல்லை, என்னத்தை பேசுறதுன்னு தெரியாம ஒரு அரசியல் ஆட்சியை ஒரு 5 வருஷம் நடத்திட்டு போயிட்டு இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. ஆனா அதே அதிமுக இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட இடத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்குது. அதாவது இவங்க பிரசன்ஸே கிடையாது, இவங்க இருக்கிறத நாங்க மதிக்கிறதே கிடையாது, இனிமேல இவங்க காம்படிஷன்லயே கிடையாது அப்படின்னு நாம் தமிழர் லிஸ்ட்டுக்கு இன்னைக்கு வந்துட்டு இவங்க போயிட்டாங்க. டிபேட்ஸ்லயும் நிறைய பார்க்க முடியுது சார். நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்களும் கூப்பிடுறாங்க, திமுக இருந்து கூப்பிடுறாங்க, ஆனா அதிமுக இருந்து யாருமே பேசுறதுக்கு யாருமே இல்ல. அட்லீஸ்ட் ஒரு ஓப்பனா சொல்லணும்னா நீங்க கொள்கை பேசுறதெல்லாம் விடுங்க, ஒரு நியூஸ் சேனல் அவங்களுடைய ஹைலைட்ஸ்ல வைக்கிறதுக்கு, ஒரு தம்ப்நெயில் டைட்டில்ல வைக்கிறதுக்கு, வீராவசனமா பேசி மாஸ்க் காட்டுறதுக்காவது இன்னைக்கு அதிமுக யாராவது இருக்காங்க. ஏன்னா அதுதான் ஒரு மீடியால செல்லிங். கண்டிப்பா இன்னைக்கு வந்து ரொம்ப கோர் அரசியலா பேசுறவங்கிறதெல்லாம் தாண்டி யாரெல்லாம் நீங்க ஃபேமஸா இருக்காங்கன்னு பாருங்களேன். திமுக எடுத்துக்கோங்க, ராஜீவ்காந்தி அவர்கள், இடும்பாவனம் கார்த்தி, சாட்டை துரைமுருகன், இவங்கெல்லாம் தான் இன்னைக்கு திமுகல இருந்து இருக்கட்டும், நாம் தமிழரா ரைட்டு, நாம் தமிழர்ல இருந்து இவங்க இப்படிதான் இருக்கிறாங்க. நீங்க தாவேக்கால எடுத்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அனந்த் சித்தா அவர்களா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி லயலாமணி ரமேஷ் அவர்களா இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஏன் ஃபேமஸ், ராவுத்தர் இப்ராஹிமா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஏன் ஃபேமஸ் ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுடைய அந்த பேச்சு வந்து அட்ராக்டிவா இருக்குது மக்கள் மத்தியிலங்கிறது. அந்த மாதிரி யார் இருக்கா, அந்த மாதிரி யார் இருக்கா அதிமுகன்றதான் கேள்வி. சரி, ஒரு பக்கம் இவங்களுடைய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க, மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் கிடைக்குது. என்னப்பா இந்த ஒரு ஊழலுக்கு எதிராக இவ்வளவு பெரிய ஒரு பெரும் சக்தியா அவங்க வராங்களேன்னு மக்கள் மத்தியில நம்பிக்கை எகிரிட்டே போகுது. இந்த பக்கம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க அனுப்பிச்சுதான் இவங்க ஆட்சி அமைச்சாங்க, நாங்க பார்த்து அனுப்பிச்ச அந்த 4 கட்சி தான், எப்ப வேணா அவங்க வெளியே வந்துருவாங்க, நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க இவங்கெல்லாம் உள்ள இருக்க மாட்டாங்க, இவங்கெல்லாம் 10 நாள் மேல உள்ள இருக்க மாட்டாங்க, வெளியே வந்துருவாங்க, விசிகெல்லாம் நம்ம சைடு தான் எப்பவுமே, ஐயுஎம்எல் நமக்கு தான், சிபிஐ சிபிஎம் நமக்கு தான் அப்படின்னு ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒரு 20-25 நாள் வரைக்கும். சட்டமன்றத்திலேயே அதை பேசுற மாதிரி கேட்க முடிஞ்சது சார். எங்கிட்ட இருந்த கட்சிகள் தான் இப்போ உங்க கூட வந்திருக்காங்க, நாங்க தான் ஆட்சி அமைக்க முடிஞ்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் விஜய் அவர்களோட ஸ்பீச் ரொம்ப பெருசா போச்சு சட்டம். அப்பதான் அவர் சட்டமன்றத்தை எழுந்து சொன்னார், இது வந்துட்டு மக்களுடைய இதுல நாங்க வந்திருக்கோம், ஆதரவுல வந்திருக்கோம், வேற யார் ஆதரவையும் நம்பி நாங்க இந்த ஆட்சி கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ இப்போ இவங்களுடைய வேல்யூ ஏறிட்டே போகுது. நீங்க இந்த 100 டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மெரிட்ஸ்னு சொல்றதுக்கு டிஎம்கேக்கு என்ன இருக்குதுங்கிறது தான். சரி, அந்த எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்னப்பா பண்றாரு, அவர் வந்து ஒரு பெரிய லெவல்ல இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக அந்த 100 நாள் என்னப்பா பண்ணாரு அப்படின்னா, சிஎம் அவர்களை பஞ்ச் டயலாக்னு சொல்லிட்டு பக்கமா பஞ்ச் டயலாக் எழுதி வச்சுட்டு வந்து சோஃபா மாடலு, இந்த மாடலு, அந்த மாடலு, அப்புறம் வந்துட்டு அது என்னமோ பஞ்ச்லாம் பேசிக்கிறாரு. அன்னைக்கு சர்க்கஸ் அமைச்சரவைன்னு சொல்றது, டம்மி முதலமைச்சர்னு வெளியே போயிட்டு பேசுறது, உள்ள வந்துட்டு அந்த மாதிரி பேசினா ஏதாவது ஆயிடும், பிரச்சனை, நடவடிக்கை எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையெல்லாம் தவிர்த்துட்டு வேற மாதிரி பேசுறது, அப்புறம் வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறது. இப்போ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்றாரு அப்படின்னா வந்துட்டு டபுள் ஸ்டாண்டர்ட். அதாவது இப்போ அவங்க அன்னைக்கு சொல்லியிருந்தாரு எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் வந்து இந்த மாதிரி வந்து நீங்க இங்க எங்க மேல குற்றச்சாட்டு அவங்க வச்சாங்க அப்படின்னா அது நீங்க அவை குறிப்பிலிருந்து நீக்கிடுறீங்க, ஆனா அங்க சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிடுறாங்க, ரீல்ஸ்ல ட்ரெண்ட் பண்ணிடுறாங்கன்னு அன்னைக்கு ஒன்று சொன்னார். டபுள் ஸ்டாண்டர்ட் பாருங்க. அப்படியே இன்னைக்கு நீங்க நேற்று பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே உடைய ஐடி விங்ல அவர் மேல சொன்ன அந்த வார்த்தையை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து இவங்க போட்டுக்கிறாங்க. இப்போ இதை யார் யூஸ் பண்றா, அதாவது வந்து இவர் செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து அவர் வந்துட்டு இந்த மாதிரி கரூர் கம்பெனின்னு சொன்னதை சொல்லிட்டு அது முடிஞ்ச உடனே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இவர் சொல்றாரு இந்த மாதிரி வந்துட்டு சங்கி அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க இந்த வார்த்தைகள் சொல்லக்கூடாது, இதெல்லாம் வந்துட்டு ஆன்லைன்ல வந்துட்டு வரக்கூடாதுன்றது தானே உங்க இன்டென்ஷனா இருந்துச்சு. அப்ப நீங்க சொல்றத சொல்லி மாஸ் பிஜிஎம் போட்டு உங்க டிஎம்கே ஐடி விங்கு போடுதுல, அப்ப நாங்களாம் வந்துட்டு சரி ஓகே இப்போ ஒரு சொல்றாருப்பா இந்த மாதிரி வரக்கூடாதுன்றதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றாரு, சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னதுக்காக சரி அந்த அங்க அவை குறிப்புல நீக்கினதெல்லாம் நம்ம பேசக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ற நாங்களாம் அப்ப யாரு? அப்ப நீங்க எதுக்கு அவ்வளவு பேசிட்டு உங்களோட டிஎம்கே ஐடி விங்கு எதுக்கு அப்ப அன்னைக்கு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து போடுது? அப்ப அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்ல, உரிமை. இப்ப இது என்ன டபுள் ஸ்டாண்டர்டு? உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் வரக்கூடாது, அங்க அவை குறிப்புல நீக்கினது சோசியல் மீடியா வரக்கூடாதுன்னு சொன்னா நீங்க அவை குறிப்புல நீக்கிற மாதிரி என்னெல்லாம் பேசுனீங்களோ அதை உங்க ஐடி விங் எடுத்து டிவிக்கே ட்ரோல் பண்ணி போடுது. இது என்ன டபுள் ஸ்டாண்டர்டு? பேச்சுலங்கிற ஒரு தூய்மை வேணாமா அதுல கொஞ்சமாவது? ஸோ இந்த 100 டேஸ் ஃபுல்லா நீங்க டிஎம்கே பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட வீழ்ச்சிக்கு என்னென்னலாம் ஸ்டெப் எடுக்க முடியுமோ அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி சொல்றத விட கரெக்டா எல்லாம் சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு அண்ணா அவர்களும்
அந்த காலத்துல பெரியார் அவர்கள் சேர்த்து வச்ச நற்பெயரும் சேர்ந்து எப்படி ஒன்று கட்டி வச்சிருந்தாங்களோ, அதை வந்துட்டு தன்னுடைய நலத்திட்டங்கள்னால கலைஞர் அவர்கள் எவ்வளவு ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருந்தாரோ, என்னதான் வந்துட்டு நீங்க வந்து இந்த நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இவ்வளவு பெரிய சொத்து சேர்த்தது எப்படி, இவ்வளவு பணம் இப்படி ஆனது எப்படி, என்ன ஏதுங்கிற மாதிரி லஞ்சலாவண்ய ஊழல் சம்பந்தமானதெல்லாம் கலைஞர் காலத்துல இருந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கப்பட்டிருந்தாலும் கூட, நலத்திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவை கம்பேர் பண்ணும்போது திமுகவுடைய அந்த ஸ்கீம்ஸுங்கிறது என்னைக்குமே வந்து டாலா தான் உயர்ந்து தான் நின்றுது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இதை மனசுல வச்சுக்கிட்டு அதெல்லாம் தூக்கி போட்ட முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ அது எல்லாத்துலயும் இன்னைக்கு உதயநிதி அவர்களுடைய வேலை என்ன அப்படின்னா அதுல ஒவ்வொரு செங்கலா உருவுறது. அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு 2021 26 வரைக்கும் இந்த செங்கலை அப்படின்னு தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தாரு. இந்த கோட்டையில ஒரு செங்கலையும் எடுக்கலாமா ஓ இதானான்னு ஒரு வருஷம் பார்த்துருந்தாரு. இவர் பையன் இப்ப என்ன பண்றாருன்னா, என்ன டேடி பார்த்துக்கிட்டே இருந்துக்கிறீங்க நீங்க 5 வருஷம் இந்த கோட்டையில இருந்து ஒரு செங்கலையும் உருவலை, இப்ப நான் உருவுறேன் பாருங்கன்னு எல்லாத்தையும் உருவி போட்டு அந்த கோட்டை அந்த சாம்ராஜ்யத்தை கீழே தரையில ஊடுறதுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்க முன்ன சொன்ன மாதிரி சார் ஒரு ட்ரோல் மெட்டீரியலா இருக்காருன்னா இப்ப ஸ்டாலின் அவர்களை தாண்டி உதயநிதி அவர்கள் தான் இப்ப பயங்கர ட்ரோல் மெட்டீரியலா இருக்காரு. திமுக தலைமைனா அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் இருக்கும் போது. ஆனா இப்போ அவர் சொன்னா என்ன சொல்லலாம் என்னன்ற ஒரு மிதப்பு நிறைய பேருக்கு இருக்கிறதாவே நிறைய நியூஸ்லாம் வருது. அப்ப இன்னொன்னு நான் என்ன கேட்கிறேன், உங்களை வந்துட்டு நீங்க அமைதியா இருந்திருக்கலாம். உங்களுடைய முன்னாள் அமைச்சரை காப்பாத்துறதுக்காக, கரூர்காரரை காப்பாற்றுறதுக்காக நீங்க குறுக்க புகுந்து உங்களுக்கு ஒரு ஸ்மேக்கப் போட்டாரே, அவர் சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் உங்களால எவ்வளவு பெரிய அவமானம் அது. கண்டிப்பா பெரிய அவமானம். அது திமுக எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும் போது இப்படி ஒருத்தர் சொல்றாரு ஆளுங்கட்சியில இருந்துன்னா அது பெரிய அவமானம். நீங்க யாரோட போட்டி போட்டுக்கிறீங்க? நீங்க ஒரு மினிஸ்டரோட தான் நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க. அங்க சிஎம் சமயம் அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. உங்களை அவர் ஒரு எதிரியாவே பார்க்கல, உங்க கூட அவர் போட்டிக்கு வரல. அவரோட அமைச்சர்கள் உங்க அமைச்சர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க உங்க அமைச்சர்களுக்காக, உங்களுடைய முன்னாள் அமைச்சர்களுக்காக எந்திரிச்சு இன்னைக்கு நீங்க அமைச்சர்களோட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அசிங்கமா இருக்கு, அவமானப்படுறீங்க. இத வந்து இன்னைக்கு வந்து அவர் சொன்ன அந்த வார்த்தையை கட் பண்ணிட்டு இவர் என்ன மாஸ் பேசினதா நினைச்சுக்கிட்டு இருந்தாரோ அது வரைக்கும் மட்டும் போட்டு பிஜிஎம் போட்டு அசத்திட்டாங்க, கிளப்பிட்டாரு, மாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களை வச்சு மூவிஸ்ல இருந்து வர சீன்ஸ் எல்லாம் எடுத்து அந்த சீன்ஸ்ல வந்து இவருடைய ஃபேஸை மட்டும் கட் பண்ணி ட்ரோல் பண்ணி, அதாவது இவங்க பண்றதெல்லாம் பாருங்களேன் இவங்களுடைய சந்தோஷத்துக்காக. புரியுது. இப்ப நம்ம இப்படி அசிங்கப்படுத்திட்டாரு ஒருத்தர். என்னடா இது, நம்ம அன்னைக்கு வந்துட்டு ஒரு நாள் வந்து காலையில ஃபுல்லா வந்து அந்த மாதிரி வந்து கிளம்பாம ஒரு 3 மணி நேரமா நம்ம உள்ளேயே இருக்கிறோம்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்தோமே, அதை ட்ரோல் மெட்டீரியலா அன்னைக்கு ஆக்குனானுங்க. இன்னைக்கு சட்டசபையில கொண்டு வந்து அதை சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்களேன்னு உடனே அதை தாங்க முடியாம என்னென்ன மீம்ஸ்லாம் வருது எல்லாத்தையும் எடுத்து போடுறா, சிடிஆர் நிர்மல்குமார் அசிங்கப்படுத்துங்கடா அப்படிங்கிறதுல மட்டும்தான் இவங்களுடைய நோக்கம் இருக்குதே தவிர இதை எப்படி டேமேஜ் ரிப்பேர் பண்ண போறீங்க, இதனால ரிப்பேர் ஆகுமா? ஆகாது. நீங்க பதிலுக்கு டேமேஜ் பண்றதா நினைச்சிட்டு சும்மா ஏதோ மீம்ஸ் போட்டு உங்க சந்தோஷத்தை பத்தியா நம்ம அவர் கலாய்ச்சிட்டோண்டா, இப்ப நம்ம தலைவரை வந்து இந்த மாதிரி சொன்னவர் நம்ம இப்படி கலாய்ச்சிட்டோண்டா அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர அந்த டேமேஜ் டன் இஸ் டேமேஜ் டன் தான். அதை எப்படி பாதுகாக்க போறீங்க, உங்களுடைய மானத்தை எப்படி காப்பாத்திக்க போறீங்க, எப்படி கெத்தா இருக்க போறீங்க நீங்க அப்படிங்கிறத இன்னும் அவங்க எப்படி உணர போறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ திஸ் கம்ப்ளீட் 100 days வந்துட்டு அவங்களுடைய ஒரு இடத்துல கூட அவங்க அப்படி மெலிந்து வர மாதிரி தெரியல. மேடை பேச்சில் பேச போனா அங்க போயிட்டு தேவையில்லாம ஒரு வார்த்தையை விட்டு மானத்தை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு அரெஸ்ட் வரைக்கும் போய் கேவலமா மானம் போய் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு இதை விட ஒரு வேணுமா, வாயை வச்சு அதுவும் வந்து அப்பையும் கெத்து காட்டுறேன்னு சொல்லி அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பேசும்போதெல்லாம் காமெடி அப்படிங்கிறது ஒன்றும் வேஸ்ட்டுங்க. அவங்களுக்குலாம் அவ்வளோ மூளையெல்லாம் கிடையாதுங்க. நான் என்ன கேட்குறேன், அவங்களுக்கு அவ்வளோ மூளை இல்லைன்னு சொல்றீங்களே, 75 வருஷம் அரசியல் பண்றவங்க கட்சியுடைய மூளை இன்னைக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க நினைச்சு பாருங்க. உங்க பிரெயின்ஸ்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது, அவங்க பார்ட்டியுடைய அந்த ஓவரால் பிரெயின் எப்படி ஐக்யூ லெவல் என்னங்கிறது நீங்க பாருங்க. முதல் முறை வந்தவங்க போட்டு உங்களை வறுத்தெடுக்கிறாங்க, இன்னைக்கு லிட்டரலா வறுத்தெடுக்கிறாங்க. எவ்வளவோ மாநில உரிமைகள்லாம் இருக்கு சார். காவேரி பிரச்சனை, மேகதாது அணை பிரச்சனை, டீலிமிட்டேஷன். அதானே காவேரி பிரச்சனைக்காக பேசிதானே அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. அதை அப்படி மாத்திடுறாங்க சார், மடைமாற்றம் செய்யப்படுது. அதுதான் சொல்றேன், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும் போது எதிர்கட்சி தலைவர் எப்படி செயல் பண்ணணும் அப்படிங்கிறது திமுக தலைமைக்கு தெரியாமலாம் இல்லை. ஆனா எப்படிப்பட்ட எதிர்கட்சி தலைவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. சரி, கம்ப்ளீட்டா உங்களை அவங்க ட்ரிகர் பண்றாங்க, நீங்க ட்ரிகர் ஆகுறீங்க. கம்ப்ளீட்டாக உங்கள் டெம்பர் லூஸ் ஆகுது. அந்த டெம்பர் ஓவராகி நீங்கள் அந்த கூலை லூஸ் பண்ணும்போது நீங்கள் வார்த்தைகளை விடுறீங்க, அதை நீங்கள் கெத்துன்னு நினச்சிட்டுக்கிறீங்க. பட் உங்கள் கட்சியை நீங்கள் ரொம்ப அடுத்தடுத்த இடத்துக்கு பாதாள கிணத்துக்கு நீங்கள் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறீங்கிறத மிஸ்டர் உதயநிதி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் அது ஒரு பெரிய இது இருக்குதுங்க அவர் மைண்டில். அப்படியே வந்து அவர் தான் வந்து ரொம்ப மாசாக பண்ணுற மாதிரியும் ரொம்ப கெத்தாக நடந்துக்கிற மாதிரியும் அந்த 3rd ஜென்ரேஷன் இது வந்து அப்படியே நான்லாம் யாரு அப்படின்னு ரொம்ப கெத்தா சுத்திட்டு இருக்காரு. ஆமா, இது உச்சக்கட்டமா எங்க போகுது அப்படின்னா திமுகல இருக்கவங்க எல்லாம் மக்களே திருப்பி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க.
நம்ம ரீசெண்டா பாக்குறோம். ஆர்எஸ் பாரதி அவர்கள் மேடையில பேசினதா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி சைதாப்பேட்டையிலே இவரு மக்கள்லாம் வந்து முட்டாளாயிட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள் பேசினதா இருக்கட்டும். வாக்களிச்ச மக்களே திருப்பி திட்டுறாங்கன்னா இடைத்தேர்தல கூட திமுக நல்லசாவே வராது இந்த தொகுதியில ஆமா. வந்துட்டு மாசு அவர்களை தோக்கடிச்சதுக்குன்னு சைதாப்பேட்டு தொகுதியில வந்து ஆர்எஸ் பாரதி சாபம் விடுறாரு அந்த மக்களுக்கு. இது என்னங்க எதை நோக்கிங்க போய்கிட்டு இருக்குது இந்த கட்சி? எவ்வளவு அவங்க சமநிலை எப்படி இழந்திருக்கிறாங்கன்னு நீங்க பாருங்க. கம்ப்ளீட்லி அவங்க வந்து இப்ப வந்து எனக்கு நீ என்ன வேணா பண்ணிக்கிறானு, என் பேரு கெட்டு போட்டு என்ன வேணா ஆகட்டும், நான் வா ரோட்ல இறங்கி அச்சுக்க தயாராகிறேன், என்ன வேணா அசிங்கமா பேசுவோம், வா நீ தோக்கடிச்சிட்ட. இது வாங்க உங்களுடைய அரசியல் பக்குவம், இதுதாங்க உங்க அரசியல் மெச்சூரிட்டி. எவ்வளவு மெச்சூர்டா நீங்க ஹேண்டில் பண்ணணும் இந்த இடத்துல. அவங்க உங்களை ட்ரிகர் பண்றாங்க, சின்ன பசங்க. நீங்க ட்ரிகர் ஆயிட்டு உங்களுடைய மானத்தை வாங்கிக்கிட்டு நீங்களே இவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்ப யாரும் உங்க கட்சியை காப்பாத்துவா? அதுக்கப்புறம் சில கட்டமைப்புகள்லாம் பண்ணிக்கிறதா சொல்றாங்க சார். எஸ், அதுக்கு ஒரு மீட்டிங் இப்ப நடந்துருக்குது. என்ன சொல்றாங்க? திமுகவோட செயற்குழு கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு சார். திமுக அப்படிங்கிறது 75 வருஷ கட்சி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 100 வருஷம் அந்த கட்சி நிலைநிறுத்தி நிக்கிறதுக்கு என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் மாற்றங்கள் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும், அதுக்கான தீர்மானங்கள்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். இதுக்கு நடுவுல அதெல்லாம் நாகரிகமா நடந்துக்க மாட்டேங்கிறாங்கலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் ரொம்ப நாகரிகமாக தான் நாங்கள் நடந்துக்கிறோம். இதுக்கு முன்னாடி திமுக வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு இது நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் தெரியுமா? அதெல்லாம் நாங்கள் ஏதாவது ஒரு வரலாறு ஒன்று எடுத்துக்காட்டுங்க பார்ப்போம்னு சொன்னார் ஒருத்தர். சொன்னதும் சொன்னார் நேரு அவர்கள், எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் என்னெல்லாம் பண்ணிக்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் சிஎம்மா இருந்த டைம்ல இவங்க வந்து எந்திரிச்சு பெஞ்ச் மேல ஏறி நடக்கிறது, சபாநாயகரை அனுப்பிவிட்டு அவர் சீட்ல போய் 2 பேரும் மாத்தி மாத்தி உட்காடுறது, பேப்பர்லாம் கிழிச்சு தூள் தூளா பறக்க விடுறதுன்னு சொல்லி என்னென்ன மரணம் இவங்க பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு வெளியே வரும்போது அப்பதான் அததான் வந்து அன்னைக்கு ஏடிஎம்கேல இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னாரு. இந்த மாதிரி வந்துட்டு நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கிறது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், அதெல்லாம் நீங்க அதெல்லாம் மறக்கவே முடியாதுன்னு சபாநாயகர் அவர்கள் சொன்னாரு. வந்துட்டு ஏன் இந்த சேர்லயே வந்து உட்காந்துருக்காங்க 2 பேரு, டேபிள் மேலாம் ஏன் சேர்லயே வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்லாம் அவர் சொல்லி எனக்கு சிரிச்சாரு. அதோட இதுதான் இவங்க பொழப்பு, சிரிப்பா சிரிக்குது. இவங்களுடைய இந்த டர்ட்டி பாலிடிக்ஸ், அந்த ரவுடிசம், பேசிக்கா சொன்னா சிம்பிளா தாங்க. திமுகனா நான் எம்எல்ஏவா இருப்பேன், எம்பியா இருப்பேன், நான் என்னவா வேணா இருப்பேன், ஆனா என்னுடைய ஆக்டிவிட்டிஸை நீங்க ஒரு ரவுடிசத்தை பார்க்க முடியும். சிம்பிளா சொல்லலாம், மறைச்சு பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாதுங்க. ரொம்ப ஓப்பனா சொன்னா இதுதான் மேட்ரு. இந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு, அது வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான நடவடிக்கையாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கட்டும்ங்க. இல்ல சார், இப்போ லைவ் பார்க்கும்போது இல்ல மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அவ்வளோ மரியாதை மிக்க இடமா இப்ப நிறைய பேருக்கு தெரியுற இடம், இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு மோசமா தரம் தாழ்ந்த டிஎம்கே எதிர்கட்சியில இருக்கும் போது அவங்க பண்ணிருக்காங்கன்னு நினைக்கும் போது இதெல்லாம் எப்படி சும்மா விட்டாங்க, இது மேல எதுவும் கேஸும் நடக்கலையா அப்படின்னு நிறைய விஷயங்கள். அதுதான் நான் இப்ப கேக்குறேன். இப்ப 2026 ஜோசப் விஜய் சிஎம் ஆகுறாரு, தாவேகால உட்காந்துக்கிறாங்க ஒரு 107 எம்எல்ஏ. இப்ப நீங்க பண்ணுங்களேன், நீங்க அன்னைக்கு எடப்பாடி அவருக்கு இருந்தனால இப்படி பண்ணீங்க, இப்ப பண்ணுங்களேன் சும்மா இந்த மாதிரி. நீங்க என்ன ஆவறீங்கன்னு பாப்போமா? லைவ் போயிட்டு இருக்குது, மொத்த மக்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க இந்த அமைச்சரவை முன்னாடி இந்த மாதிரி நீங்க ஒன்று பண்ணிடுங்க. See, this is not ADMK, this is not எடப்பாடி பழனிசாமி. அதுதான் இவங்களுக்கு இப்போ வந்து செட் ஆகல. நம்ம இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சியா இருந்தது இல்லையே இதுக்கு முன்னாடி, நம்ம சமநிலையை இழக்கிறோமேன்றதே அவங்களுக்கு புரியல. கம்ப்ளீட்டா அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்த ஆப்பனன்ஸை விட இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஆப்பனன்ஸ், யங்ஸ்டர்ஸுங்க, யங் பிளட் ரெடியா இருக்கிறாங்க. நீங்க என்ன பேசினாலும் பதில் சொல்றாங்க. உங்களால அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. இப்பன்ற இந்த ஸ்டேஜை இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்றதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம இன்னைக்கு இம்பேலன்ஸா சுத்திட்டு இருக்கிறாங்க இந்த திமுக. ஆனாலுமே இப்ப இவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானங்கள்ல நம்ம சொன்ன 10 தீர்மானங்கள்ல எத்தனை இருக்குதுங்கிறது எனக்கு தெரியல. நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தோம். இதை நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொன்னோங்கிறத நம்ம காட்டுவோம். நீங்க சொல்லுங்க. திமுகவோட செயற்குழு கூட்டத்துல வந்து 9 தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்காங்க சார். திமுக மாவட்ட செயலாளருக்கு வயது வரம்பு 70க்கு மேல மாவட்ட செயலாளர் கூடாது. ஆமா, ஒருவர் 2 முறை மட்டுமே மாவட்ட செயலராக இருக்க முடியும் அப்படிங்கறது கொண்டு வந்தாங்க. தீர்மானம்லாம் முடிஞ்செல்லாம் வீட்டுக்கு கிளம்பின பின்னாடி திருத்தம் பண்றோம், 3 முறை இருக்கலாம் அப்படின்னு மாத்தினாங்க. அதுக்குள்ளேயேவா? ஆமா. ஒன்றிய செயலாளருக்கு வயது வரம்பு 60, கிளை செயலாளருக்கு வயது வரம்பு 45, மாநகர செயலாளர் எனும் பொறுப்பு பணி இனி இல்லை. நகர செயலாளருக்கு வயது வரம்பு 60, பேரூர் செயலாளருக்கு வயது வரம்பு 50, மாநகராட்சி வட்ட செயலாளர்களுக்கு வயது வரம்பு 50. திமுகவில் இதுக்கு மேல 110 மாவட்ட செயலாளர் பதவிகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர். சரி, ரைட், ஓகே, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறாங்க. சரி, இதெல்லாம் வந்து ஒரு தீர்மானமா கொண்டு 8 தீர்மானம் என்னது? அதான் சார், 9 தீர்மானம் படிச்சு முடிச்சிட்டேன்.
வயது வரம்பு எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம். இல்ல சார், ஒரு பொசிஷனுக்கும் ஒரு வயது வரம்பு அப்படிங்கிறது தான் தீர்மானம். இந்த மீட்டிங்ல மொத்தமா இவங்க பேசுறதே வயது வரம்பு பத்தி மட்டும்தானா? இதுதான் இந்த 1 முறை 2 முறை இருக்கணும்னு சொல்லி 3 முறை மாத்தினாங்க இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் மாத்திருக்காங்க, வேற எதுவுமே கிடையாது. ஜென்சின்ற வார்த்தை இதுல வரல, பெண்கள்ன்ற வார்த்தை இதுல வரல, இளைஞர்கள்ன்ற வார்த்தை இதுல எதுவுமே வரல. தீர்மானங்கள்ல மொத்தத்துல இது மட்டும்தான் வந்திருக்கு. இப்ப இந்த வயசுல பெரியவங்க ஒரு 13 பேர் நான் நியூஸ்ல பார்த்தேன். இந்த 13 மாவட்ட செயலாளருடைய நிலைமை அடுத்து என்ன ஆகும்? ஆமா, ஏன்னா அவங்க எல்லாம் 70 வயசுக்கு மேல 70 வயசுக்கு மேல இருக்காங்க. இந்த 13 பேர்லாம் வந்துட்டு மாவட்ட செயலாளருமே இருக்க முடியாது. 15 days டைம் கொடுத்துருக்காங்க அரசு, இது கட்சி தலைமை தரப்புல இருந்து. சோ 15 நாளுக்குள்ள இவங்க எல்லாம் பதவி விலகிட்டாங்க அப்படின்னா அதுல வந்து வேற யாராவது போட போறாங்க. சரி, ரைட்டு, இவ்வளவுதான் அதோடைய மீட்டிங்குடைய என்னென்னமோ ஹெட்லைன்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சாங்க. நிஜமா இதானா? ஆமா சார், என்ன ஹெட்லைன்ஸ் இருந்துச்சு? சரி, நான் என்னமோ நினைச்சேன், ஒரு செயற்குழு கூட்டம் இது அதுன்னு நினைச்சேன். நம்ம 10 சொன்னோம்ல, இந்த 10 மாற்றங்களை கட்சியில் கொண்டு வந்தால் மு.க. ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ 2031 சிஎம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த 10 மாற்றங்களை இப்ப மக்கள் பார்க்கட்டும். அந்த வீடியோ டைம்ல நம்ம ஒருவேளை சப்ஸ்கிரைபரா இல்லாதவங்க இப்ப புது சப்ஸ்கிரைபரா வந்திருப்பாங்க, அவங்களாம் அதை பார்க்கட்டும், தெரிஞ்சுக்கிட்டோம். அதையும் கொஞ்சம் போட்டு காட்டு. ஒரு 10 பாயிண்ட் வீடியோ ஒன்று வந்திருந்திருக்கணும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருந்து. என்ன அப்படின்னா, இன்று முதல் திமுக காரங்க எவனுமே மக்களை மரியாதை இல்லாம பேசக்கூடாது. எவன்லாம் வந்துட்டு இந்த ஏரியாவுக்குள்ள அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவன்லாம் இனிமேல அராஜகம் பண்ணக்கூடாது. இப்ப இருக்கக்கூடிய இந்த 59 எம்எல்ஏக்களுடைய நடவடிக்கை மீண்டும் மக்கள் கிட்ட திமுகவை கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்த ஆட்சி நம்ம திரும்ப வரும்போது நீங்க ஒரு தூய அமைச்சரவையை கொடுக்க போறீங்கன்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில இந்த எக்ஸ் எம்எல்ஏக்கள் எக்ஸ் மினிஸ்டர்ஸ்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிங்க அப்படின்றத சொல்லணும். நம்ம யாரெல்லாம் வந்து ஏரியாவுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இதுக்கு முன்னாடி தவறா பேசியிருந்தோமோ அவனெல்லாம் தேடி போய் அவன்கிட்ட ஏன்னா மன்னிச்சிருப்பான்னு நம்ம ஒரு மன்னிப்பு கேட்கணும். இந்த தாவேக்கா ஏதாவது சிறைனாலும் கூட சொல்லுங்க, தாவேக்கா மினிஸ்டர்கிட்டையும் எம்எல்ஏகிட்டையும் நாங்க போய் உங்களுக்காக பேசி நடக்க வேண்டியது நடத்தி வாங்கி தரோம். நீங்க எங்களுக்கு ஓட்டு போடலாம் பரவாயில்லைங்க, எம்எல்ஏ ரீச் பண்ண முடியாது எங்ககிட்ட இப்படி கன்ஸ்ட்ரக்டிவா யாராவது பேசியிருக்காங்கன்னா இல்ல இது மாதிரி பேச சொல்லியிருந்திருக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி நாட்டு மக்கள் கிட்ட இருந்து சுரண்டி பல கோடி ரூபாயை வெளியே ஒதுக்கி வச்சு பதுக்கி வச்சிருக்கோம் தெரியுமா? அந்த பணம் இனிமே நமக்கு வேண்டாம். அந்த பணத்தை நம்ம ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு எழுதி வச்சோம். சினிமா படம் ஸ்டைல்லே வருவோம் வாங்க. திமுக கட்சிங்கிறது வந்துட்டு அண்ணா காலத்துல எப்படி இருந்துச்சோ இனிமேல நிஜமாவே அவங்க சொன்னதெல்லாம் நாங்க பண்ண போறோம் அப்படின்ற வாக்குறுதியை இறங்கி கொடுங்க. எந்தெந்த திட்டங்கள்லாம் ஊழல் பண்ணோம் அவையக்க அரசினைக்கு அதை வெளியே கொண்டு ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளை அறிக்கை வரப்போகுது, நம்மளே ஒப்படைச்சிருவோண்டா, நம்மளுடைய பொய்கள் எல்லாத்தையும் சொல்லிடுவோண்டா தம்பி, அந்த மாதிரி ஒத்துக்குங்க. திமுக 2026 31 வரைக்கும் எதிர்கட்சியாக திறம்பட செயல்பட்டு மக்களுக்காக உழைக்கிறது மட்டும் இல்லாம 2031 தேர்தல்ல எங்களின் வாக்குறுதிகள் இதுதான்றதை இன்னைக்கே கொடுக்கணும். இந்த 10 விஷயத்தை திமுக பண்ணுச்சுன்னா, இதுல 10ல் 1 பண்ணட்டும், 10த்தையும் பண்ணுச்சுன்னா அடிச்சு சொல்றேன், திமுக 2031 என்ன 29லயே 40க்கு 40 மீண்டும் ஜெயிப்பாங்க. இது வந்து திமுகவுக்கு நம்ம சேனல் வழியாக நம்ம கொடுக்குற ஒரு சீக்ரெட் ஃபார்முலா. இப்ப நம்ம இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இவ்வளவு மாற்றங்களை இன்னைக்கு திமுக பண்ணுதுல, 2016 கூட தான் திமுக தோத்து போச்சு, 2011 கூட தான் திமுக தோத்து போச்சு. அதாவது திமுகவுடைய பிரதான எதிரி, ஒரே எதிரி யாருன்னு சொல்றாங்க அவங்க இந்த தேர்தல் டைம்ல கூட அதிமுக. மற்றவங்க யாரும் நம்மளாம் எதிரியே கிடையாது. என்னைக்குமே திஸ் இஸ் டிஎம்கே இது ஏடிஎம்கே தான் டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவே அப்பப்போ கூட சேர்த்துக்குவாங்க அவங்க சொன்னாங்க. கரெக்டா? அப்படிப்பட்ட உங்களுடைய பிரதான எதிர்சக்தி, ஒரே எதிர்சக்தி நீங்க சொல்ற அதிமுக கிட்ட நீங்க 2 தடவை பேக் டு பேக் 2011 2016 தோத்து போனப்ப கூட இவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் பண்ணலையே. அன்னைக்கு இவ்வளவு பெரிய மீட்டிங்லாம் வச்சு இத்தனை தடவை நீங்க கதறல, இத்தனை தடவை நீங்க போயிட்டு ஒவ்வொரு கல்யாண வீட்டுல போயிட்டு புலம்பல, இது 6 மாசம் கூட இந்த ஆட்சி நிலைக்காதுன்னு சொல்லல, இது பண்ணிடுவோம் அது பண்ணிடுவோம், இதை பாருங்க அதை பாருங்கன்னு இவ்வளோலாம் புலம்பல. எல்லாத்தையும் மீறி இப்படி ஒரு கட்டமைப்புடைய பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யணும், 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் அச்சு தூக்கு, இவங்களை கொண்டு வா அவங்கள கொண்டு வா, அப்படி இப்படி இவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச். இதுக்கு முன்னாடி நீங்க கொண்டு வந்த அந்த ஒரு போஸ்ட்மார்ட்டம் கமிட்டி, அது என்னது, ஆராய்ச்சி கூடமா, மறுசீரமைப்பு குழு, ஒரு ரிசர்ச் விங் மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு அதுல வந்துட்டு இந்த மே 4ஆம் தேதி செத்து போன அந்த ஒரு விஷயத்த கையில வச்சுக்கிட்டு அதை வச்சு அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நான் இதுல என்ன கேட்கிறேன், இவ்வளவு பிரச்சனைகளை
உங்களால வந்துட்டு அன்னைக்கு அட்ரஸ் பண்ணணும்னு ஏன் தோணலை? இன்னைக்கு ஏன் உங்களுக்கு தோணுது தாவே கட்ட தோத்து போனவங்க? ஸ்டாலின் அவர்களே மேடையில் இந்த ஸ்பீச்சில் பேசும்போது சொல்றாரு, நம்ம கட்சியில வந்து அங்கங்க வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தலையா இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லா பொறுப்பும் இருக்கிறது தான் வந்து ஒரு பெரிய தவறா இருக்கு, நம்ம தவற நாமே கண்டறிய மறந்துட்டோம் அப்படிங்கிறத சொல்றாரு. அதை தாங்க நான் கேட்கறேன். இந்த தவறெல்லாம் உங்களுக்கு 2011 இருந்துச்சுல உங்க ஆமா கட்சியில, ஆமா 2016 நீங்க தோத்தப்போ இருந்துச்சுல, ஏன் 2026 தோத்தப்போ மட்டும் இவ்வளவு பெருசா உங்களுக்கு இது ரியலைஸ் ஆகுது? அப்ப இன்னைக்குதான் உங்களுக்கு தெரியுது, இதுதான் உங்க வரலாறுலயே த பிக்கஸ்ட் லாஸ். நீங்க தோத்து போனதுலயே மிக மோசமா நீங்க தோத்து போன இந்த 2026 தேர்தலை உங்க காலத்துக்கும் நீங்க மறக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு தோல்வி நீங்க பாத்துருக்கீங்க. மக்கள் அதை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா. அதுவும் நீங்க யார்கிட்ட தோத்து போயிருக்கீங்கன்னா உங்க பிரதான எதிர்சக்தி கிட்ட நீங்க தோத்து போகல. நீங்க தோத்து போனது புதுசா 2.5 வருஷத்துல வந்த ஒரு கட்சி கிட்ட நீங்க தோத்து போயிருக்கீங்க. ஸோ இப்பதான் இது ஒரு முதல் முறையா உங்களுக்கு இவ்வளோ பெரிய அடியை கொடுத்து உங்களை உட்கார வச்சிருக்கு. ஆனாலும் இது 6 மாசம் தாண்டாது, இது ஒன்றுத்துக்கும் கிடையாது, இது ஒரு காப்பி மாடல் அரசு. நான் அப்போ இந்த வீடியோவில் ஓப்பனாக ஒரு சேலஞ்ச் விடுறேன். இன்னைக்கு இவங்க ஒரு மாற்றம் இப்பெல்லாம் பண்ணுறோம்லாம் பேசுகிறாங்கல்ல, ஓப்பன் சேலஞ்ச் நான் விடுறேன். திமுக என்ன சொல்லுது? தாவேக சேஞ்சே கொண்டு வரல, மாற்றம்னு சொல்கிறாங்க, ஏமாற்றம் தான். இவங்க காப்பி பேஸ்ட் மாடல் அரசு, இது வந்து ஒரு ஸ்டிக்கர் அரசு, நாங்கள் வச்சிருந்ததை தான் அப்படியே பண்ணுறாங்க, ஆனால் இது ஒரு வேஸ்ட் அரசு. மக்கள் வந்து ஒன்றுமே வந்து பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. மக்கள் எல்லாம் ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து தாவேக்காவோட அரசு சரியில்லை அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் மேடைகள்லாம் ஏறி எழுதி வச்சு அப்படியே பேசுறீங்கல்ல, அப்ப இந்த அரசு நல்லா இல்லையா? மக்கள் எல்லாரும் உங்ககிட்ட வந்து சொல்றாங்கல்ல. இடைத்தேர்தலில் நாங்க அனைத்து தொகுதிகள்லையும் ஜெயிப்போம்னு அவங்களால வாயை திறந்து இன்னைக்கு வந்து சவாலா சொல்ல முடியுமா? இதுவரையும் யாரும் சொல்லல. ஏன் சொல்லல? சொல்லணும் இல்லை. இப்போ இடைத்தேர்தலில் அனைத்து தொகுதிகள்லையும் நான் ஜெயிப்போன்னு அன்னைக்கு இதே வாரத்துல சிஎம் எந்திரிச்சு சொல்றாரு, என்னைய பேசுன்னு சொல்றாங்க, இடைத்தேர்தலில் வருது, அதுலயாவது பாவம் ஏதாவது கொஞ்சம் அவங்களுக்கு சாதகமா நடக்கணும்ல, அதுதான் பாவம்னு கொஞ்சம் விட்டு வச்சிருக்கேன்னு உங்களை நக்கல் அடிச்சுட்டு உட்காந்தாருல. எந்திரிச்சு நீங்க என்னங்க நக்கல் அடிச்சிங்களா உட்கார்றது? நான் சொல்றேங்க இடைத்தேர்தலில் ஜெயிப்போன்னு சொல்லியிருந்துருக்கணும்ல. ஏன்னா இந்த ஆட்சி தான் நல்லா இல்லையே, இது டம்மியா இருக்குது. இந்த கூவுறானுங்கள என்னங்க ஆக்கிங்க, இந்த மூக்கனுங்க பூரா பெல்ட்டு நான் கேட்குறேன். இப்போ எவனாவது ஒருத்தன் சொல்லட்டும் இடைத்தேர்தல் நான் அத்தனையும் ஜெயிப்பேன். ஏன் அதை பேசவே மாட்டேங்கிறீங்க? அங்கே வாங்க, அடுத்த கட்டத்துக்கு வாங்க. ஏன் அழுதுகிட்டே ஏன் இருப்பீங்க? இடைத்தேர்தல் வரப்போகுது, இப்போ இது வந்துட்டு உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அதில் நாங்கள் இத்தனை இடங்களில் ஜெயிக்க போகிறோம், அத்தனை இடங்களில் ஜெயிக்க போகிறோம். இந்த தாவேக்கா மேலே வந்துட்டு 3 மாசத்துல 100 நாட்கள்ல முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே இல்லை. ஏங்க நீங்கள் அப்படி தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? மக்கள் சொல்கிறாங்கன்னு வேற சொல்கிறீங்கல்லங்க. பவர் கட்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே மோசமா இருக்குது, அதை மக்களே புலம்புறாங்கன்னு எடுத்து நீங்க தானே உங்க ஐடிவில வீடியோ போடுறீங்க. அப்ப இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிப்போன்னு சொல்லுங்க, ஜெயிச்சு காட்டுங்க, அப்ப இப்படி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்க பண்ணலன்னா, நீங்க வந்து நாங்க ஜெயிப்போம்னு சொல்லலைன்னா, இல்ல நீங்க ஜெயிக்காம தோத்து போயிட்டீங்கன்னா இந்த இடைத்தேர்தல்ல திமுக இனிமே கதை முடிஞ்சுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னு அவங்க சொல்லணும்ல. தாவேக்க கரெக்டா தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்குது, அதை மக்கள் ஏத்துக்கிட்டனாலதான் உங்களால இந்த இடைத்தேர்தல்ல எங்கேயுமே ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிடலாமா? அப்ப இந்த இடைத்தேர்தலுக்கு என்ன நீங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறீங்க? அதுல எங்க உங்க மைண்ட் இருக்குது? உங்க மைண்ட் எல்லாம் தினம் தாவேக்காவை எப்படி வம்புக்கு இழுக்கலாம், தாவேக்காவை என்னன்னு பேசி கொச்சப்படுத்தலாம், தாவேக்காவை என்னன்னு சொல்லி நம்ம சந்தோஷம் அடைஞ்சுக்கலாம் அப்படின்னு உங்க செல்ஃப் சாட்டிஸ்பாக்சனுக்காகவே ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க 100 நாளா. திமுக அடுத்த கட்டத்துக்கு இன்னும் நகர ஆரம்பிக்கல. தே ஆர் நாட் ஸ்டார்டட் டு லுக் ஃபார்வர்ட். அவங்க இன்னுமே அந்த ஒரு அந்த தப்பை ஃபீல் பண்ணாம இருக்கிறதுக்காக, உடஞ்சு போய் உட்காராம இருக்கிறதுக்காக, அவங்களே குஷிப்படுத்திக்கிறதுக்காக எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய 100 நாள். இவங்களை ஏதாவது சொல்லிடணும், இவங்களை ஏதாவது பண்ணிடணும்னு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக எல்லாம் பேச, இதுதான் இவங்களுடைய 100 நாள் நடந்துட்டு. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு என்னென்ன பேசினாருன்றது இல்ல வேண்டாம்னா இல்ல போலாம் இல்ல ஜாலியா இருக்கும், போலாம். இது ரொம்ப முக்கியமான கூட்டம். இந்த 75 வருஷ கட்சி வந்து அடுத்து 100 வருஷத்துக்கு இருக்கிறதுக்கான ஒரு பெரிய மாறுதலை உருவாக்குறதுக்கான கூட்டம் தான் இது அப்படின்னு சொன்னேன் சார். அடுத்து 100 வருஷமா? ஆமா சார். இந்த திமுக இன்னும் ஒரு 25 வருஷம் தாண்டதே கஷ்டம். இந்த கட்சி நாம் தமிழரோட கூட்டணி வச்சு அவங்க எதனா ஒன்று பார்த்து போட்டு இந்த கட்சி ஜெயிச்சாதான் உண்டு. இவங்கெல்லாம் வந்து கொள்கைவாதிகள், அதாவது கருத்தியலா பேசுறவங்க. சொல்லியிருக்காரு சார், சொல்லிட்டா அது எனக்கே தெரியும். நம்மலாம் கொள்கைவாதிகள், நம்ம வந்துட்டு கொடி பிடிக்கிறதுக்காக வந்தவங்களோ இல்லை வந்துட்டு கோட்பாடே இல்லாமல் சுற்றுறவங்களோ கிடையாது. நம்ம கொள்கையோடு இருக்கிறவங்க, நமக்கு நம்மளுடைய அரசியல் பாதையே வேற.
சினிமா முகத்தில் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு பஞ்ச் டயலாக் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க மாதிரி அரசியல் பண்ணுறவங்க நம்ம கிடையாது. நம்ம மக்களுக்காக நிற்கிறவங்க, களத்தில் நிற்கிறவங்க, கலைஞர் தொட்டு அண்ணா தொட்டு இன்று இந்த காலம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மக்கள் இப்போவும் சொல்கிறாங்க இந்த 6 மாசத்துல வந்துட்டு நம்ம இந்த ஆட்சி கவிழ்வது உண்மைதான். இது 100 நாள்லயே தெரிஞ்சு போச்சு. சொல்றதுக்கு அவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது. 100 நாள்ல அவங்க சொல்றதுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்சமும் நம்ம பண்ணி வச்சுட்டு போனது தான். அதை தான் இன்னைக்கு இவங்களுடைய ஆட்சி காலத்துல இவங்க சொல்லி காட்டுவாங்க. இவங்க கிட்ட சொல்லிக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. மக்கள் முடித்து கொண்டாங்க. அடுத்தது நமக்கு தான் எல்லாமே நல்லதே நடக்க போகுது. இதை தவிர்த்து வேற எதையாவது பேசியிருந்தா சத்தியமான அவர் பேசுனதை பார்க்கல. அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரும் எனக்கு லீக் ஆகல. யாராவது ஏதாவது ஒரு கேமரா வேணா வச்சு நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும். நான் ஒரு புள்ளி கூட அவர் பேசுறதை பார்க்கல. எனக்கு தெரியாது, யாரும் சொல்லலை. கம்பேக் குடும்பத்தில் டிஎம்கே தான் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லியிருக்காரு. எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் சார், அவ்வளோதான், வேற எதுவும் சரி, வேற அவ்வளோதான் சார். நிஜமாவே வேற என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க. நீங்க ஏதாவது கொஞ்சம் மாத்தி. தனிநபர் திமுகல இருக்க ஒரு தனிநபர் தப்பு பண்ணாலுமே அது அவரோட தப்பா பார்க்கப்படாது. 75 வருஷ கட்சியோட தப்பா தான் அது பார்க்கப்படும். அதனால எல்லாம் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமே தப்பாக்குறாங்க. எல்லாரும் தூக்கி வெளியே போட்டு அடிங்க. நிறைய கடுமையான மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம். இந்த கடுமையான மாற்றங்கள்லாம் சிலர் கசப்பு தன்மையா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த கசப்பு அப்படிங்கிறது தண்ணி குடிச்சு முழுங்கிடுங்க. அதெல்லாம் அவனை மாத்திரை போட்ட மாதிரி இருக்கும். உடம்புக்கு எப்படி நல்லதோ அந்த மாதிரி கழகத்துக்கு அது நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னாரு சார். என்ன இப்ப இந்த 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போட்ட ஸ்மாக்கு இது ஒரு இதுவா ஆமா சார், மருந்து. அந்த மாதிரி இளைஞர்கள், பெண்கள் அவங்கள அவங்க ஓட்டுகளை பெறறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மறுசீரமைப்புன்றது ரொம்ப சீக்கிரமா வேகமா பண்ண வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மக்கள் நம்பிக்கையை திரும்பியும் நம்ம பெறணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு சார். எப்படி இப்ப இந்த இதுல சட்டசபையில எந்திரிச்சு நின்று நாக்கம் அடிச்சுக்கிட்டு சண்டைக்கு வரீங்களே, அந்த மாதிரி மக்களோட நம்பிக்கை திரும்ப பெற போறீங்களா? இப்போ ஆட்சியில் இருக்க கட்சி கொள்கை, போராட்டம், சமூக நீதி எல்லாம் தெரியாம வந்திருக்காங்க. நாம அந்த போராட்ட காலத்துல இருந்துட்டு வந்திருக்கோம். நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி, நாம சீக்கிரமா வந்துருவோம். போனே ஆஃப் அவ்வளவுதான் சொல்லியிருக்காரு. ஜோக் அடிச்சு முடிச்சிட்டாரா? ரைட், ஓகே. அதாவது இதை நம்பிக்கிட்டு யார் கை தட்டிட்டு இதை ரீபோஸ்ட் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பா அப்படின்னா அந்த இன்டெலெக்சுவல் இடியட்ஸுங்க. அதாவது தன்னை ரொம்ப பெரிய புத்திசாலியா நினைச்சுக்கிட்டு பின்னாடி 10 புக்கெல்லாம் ரேக்கா அடுக்கி வச்சுக்கிட்டு இங்கே கொஞ்சம் வெல்ல முடியும், அங்கே கொஞ்சம் வெல்ல முடியும், ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு. தமிழ்நாடு 1970 பா உன் வரலாறுலாம் உடுப்பா. 1970, 80, 90, 2000, 2010, 2020, 2026 வந்துருச்சு. அந்த 56 வருஷத்துல நீ சொல்ற இதுல இந்த 50-60 வருஷத்துல நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்கப்பா. இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்கப்பா, அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்கப்பா, அவர் தான்ப்பா சிஎம்லாம் கொடியேற்றலான்னு கொண்டு வந்தார். எல்லாம் சரிப்பா, அதெல்லாம் பண்ணீங்கிறதுக்காக நீங்க இவ்வளோ ஆயிரக்கணக்கான கோடி வாயில முழுங்கி வச்சுக்கிறீங்களே, அதெல்லாம் மறந்துடணுமா? இதுக்கு ஒரு ஊப்பிய பதில் சொல்லுங்களேன். இப்ப கூட நான் பாக்குறேன், சரி இவங்க என்னதான் பேசுறானுங்க. இப்ப இந்த மாதிரி போட்டு ஸ்மாக் வச்சுனுங்கிறாங்களே டிவிகேவுடைய அமைச்சர்கள்லாம், என்னதான் இப்ப பேசுறாங்க, இதுக்கு எப்படிதான் பதில் பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா ரீல்ஸே காணும் பாதி பேஜ்ல. வர ரீல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப இவர் இந்த அமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு சிடிஆர் நிர்மல்குமாரை கலாய்ச்சிட்டார்ல, அந்த ஒரு லைனை மட்டும் போட்டு அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு சரிப்பா, அதுக்கு உனக்கு பதிலுக்கு அவர் அசிங்கப்படுத்தினாரே, அதை என்ன பண்ண போற, அதை எப்படி தொலைக்க போற, அதுக்கு தெரிய ஐடியா இல்லை. 1971ல 1984ல அன்னைக்கு அந்த காலத்துல 94ல இந்த பழைய பெருமையை பேசிக்கிட்டு கடைசி வரைக்கும் இப்படியே மிஸ்டேக்கை உணராம உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு திமுக இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான். அவங்க நிஜமா இன்னும் அவங்களுடைய ப்ராக்ரஸிவ் ஸ்டேட்டை நோக்கி நகரலை. இது ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்டெப்பு தான். ஆனால் இது பத்தாது. இந்த மாதிரி வயசுகளை மட்டும் இது பண்ணுறதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. இன்னும் நிறைய அவங்க ரிஃபார்மேட்டிவ் எடுத்தாங்க அப்படின்னா அந்த கட்சியவே நம்பி அந்த ஒரு ஒரு ஊப்பிங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஊப்பிங்களுக்கு எதுனா ஒன்று நடக்கும். இல்லை அப்படின்னா இது கடைசி வரைக்கும் இன்னும் அவங்களுக்கும் எதுவும் இல்லாமல் அவங்களும் நம்பிக்கை இழந்து எப்பா போதுண்டா சாமி அப்படின்னு இந்த ஊப்பிங்களும் இந்த டிஜிட்டல் ஊப்பிங்களும் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. திமுக அவ்வளோதான் நட்டாத்தில் விட போட்டுரும். அதனால தயவுசெய்து கொஞ்சம் எதுனா பார்த்து பண்ண சொல்லுங்கள், இல்லைன்னா கவலைக்கிடமான இடத்துல. வேற சில முக்கியமான விஷயம்